வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். 2025ஆம் ஆண்டில் தேசத்தின் பாதுகாப்பு முதல் விளையாட்டுத்துறை வரை இந்தியா பல சாதனைகளை படைத்தது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இளைஞர்களின் சக்தியால் தான் உலக நாடுகள் இந்தியா மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தேசிய இளைஞர் தின வினாடி வினா போட்டியில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்தது பெருமை அளிக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. நீர்மூழ்கி போர்க்கப்பலில் பயணம் மேற்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கடற்படை தளத்தில் சிறப்பு ஏற்பாடு. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கிராம மக்களுக்கு 125 நாள் வேலைவாய்ப்பு வழங்கும் ஜி ராம்ஜி திட்டம் குறித்து நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சவால். கோவையில் உள்ள ஆத்துப்பாலம் உக்கடம் இடையிலான மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் பெயர் வைக்க முடிவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம். நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மலரஞ்சலி. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று மீண்டும் சந்திப்பு. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர தொடர் முயற்சி. வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட். ஆயுஷ் மாத்ரே தலைமையில் 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. விரிவான செய்திகள். 2025ஆம் ஆண்டில் தேசத்தின் பாதுகாப்பு முதல் விளையாட்டுத்துறை வரை இந்தியா பல சாதனைகளை படைத்ததாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மனதின் குரல் 129வது நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது அடுத்த சில நாட்களில் 2026ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது. கடந்த ஓராண்டில் நடைபெற்ற நிகழ்வுகள் காட்சிகளாக தம் முன் நிழலாடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். அவற்றில் பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியா எந்தவிதமான சமரசத்தையும் செய்து கொள்ளாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உலகமே பார்த்தது என்று அவர் கூறினார். இந்த நடவடிக்கையின் போது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் மக்களின் உணர்வுகள் வெளிப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவின் போது மக்களின் இதே உணர்வு வெளிப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையிலும் விஞ்ஞானம் மற்றும் விண்வெளி துறையிலும் கூட இந்த ஆண்டு பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். कुछ ही दिनों में साल 2026 ஆபரேஷன் சிந்தூரின் போது தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் பாரத அன்னையிடம் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் காட்சிகள் காண கிடைத்தன. மக்கள் எல்லோரும் அவரவருக்கு உரித்தான வகையிலே தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, வந்தே மாதரத்திற்கு 150 ஆண்டுகள் நிறைவான வேளையிலும் கூட இதே உணர்வு மேலோங்கியது. #வந்தே மாதரம் 150 என்பதில்
உங்கள் ஆலோசனைகளையும் செய்திகளையும் அனுப்பித்தாருங்கள் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். நாட்டு மக்கள் இந்த இயக்கத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். அந்த வகையில் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டில் புதிய நம்பிக்கைகள், புதிய உறுதிப்பாடுகளோடு நாடு முன்னோக்கி செல்ல தயாராக உள்ளது என்றும், நம் நாட்டின் மீது உலகம் வைத்துள்ள நம்பிக்கையின் முக்கியமான காரணம் என்றால் அது இளைஞர்கள் சக்திதான் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான அடுத்த மாதம் 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியையொட்டி அண்மையில் வினாடி வினா போட்டி நடைபெற்றதையும், அதில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்ததையும், உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடம் பிடித்ததையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இந்திய அறிவியல் கழகத்தில் ஆய்வு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு இடையே இசைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று மாணவர்கள் உணர்ந்ததால் தற்போது கீதாஞ்சலி IISc என்ற பெயரில் அந்த வளாகத்தில் கலாச்சார மையம் அமைக்கப்பட்டு பாரம்பரிய இசை நடைபெற்று வருவதையும் பிரதமர் தெரிவித்தார். இணைய வழியிலும் இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். साथियों, आपने इंडियन इंस्टीट्यूट ऑफ साइंस அறிவியல் கழகத்தின் பெயரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆய்வு மற்றும் புதுமைகள் கண்டுபிடிப்பு ஆகியன இந்த நிறுவனத்தின் அடையாளங்கள். கல்விக்கும் ஆய்வுக்கும் இடையே இசைக்கும் ஓரிடம் வேண்டும் என்று சில ஆண்டுகள் முன்பாக இங்கே சில மாணவர்கள் உணர்ந்தார்கள். அவ்வளவுதான். அதிலிருந்து இசை வகுப்பு தொடங்கியது. பெரிய மேடை இல்லை, பெரிய பட்ஜெட்டும் இல்லை. மெல்ல மெல்ல இந்த முன்னெடுப்பு அதிகரித்து கொண்டே சென்று இன்று இதை நாம் கீதாஞ்சலி IISc என்ற பெயரால் அறிகிறோம். இப்போது இது ஒரு வகுப்பு மட்டுமல்ல, வளாகத்தின் ஒரு கலாச்சார மையம். இங்கே இந்துஸ்தானி பாரம்பரிய இசை இருக்கிறது, மக்களின் பாரம்பரிய இசை இருக்கின்றது, பாரம்பரிய முறைகள் இருக்கின்றன. மாணவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டு சாதகம் செய்யலாம். பேராசிரியரும் உடனமர்வார், அவர்களுடைய குடும்பத்தாரும் இணைகிறார்கள். இன்று 200க்கும் மேற்பட்ட மக்கள் இதோடு இணைந்திருக்கிறார்கள். இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால், யார் அயல் நாடுகளுக்கு சென்று விட்டார்களோ அவர்களும் கூட இணைய வழியில் இணைந்து இந்த குழுவோடு தொடர்பை வலுவாக வைத்திருக்கின்றார்கள். இளைஞர்களின் சக்தியால் தான் உலக நாடுகள் இந்தியா மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வானொலி மூலம் உரையாற்றிய அவர், மணிப்பூரை சேர்ந்த 40 வயதான மோயிர் ஆங்தேம் என்பவர் அந்த பகுதியில் சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை ஏற்படுத்தி பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் கிடைக்க வழிவகுத்திருப்பதை பாராட்டினார். அவருடைய இந்த முயற்சி மத்திய அரசின் சூரிய சக்தி இயக்கத்திற்கு புதிய வேகத்தை அளித்து வருவதாகவும் அவருக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா, ஜெகன்போரா ஆகிய பகுதிகளில் இருந்த உயரமான மேடுகளை ஆய்வு செய்த போது அவற்றில் பௌத்த தூண்கள் காணப்பட்டதாகவும், 2000 ஆண்டுகள் பழமையான வரலாறுகள் காஷ்மீருக்கு இருந்திருப்பதை அவை நினைவூட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான தொலைவில் உள்ள ஃபிஜியில் உள்ள புதிய தலைமுறையினர் தமிழ் மொழியுடன் இணைந்து கொள்ள தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும், அங்குள்ள ராக்கியில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் முதல் முறை தமிழ் தினம் கொண்டாடப்பட்டதையும் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். நான் இப்போது பாரதத்தை விட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவாக ஒரு சிறப்பான முயற்சி குறித்து கலந்து கொள்ள இருக்கிறேன். இது இதயத்தை தொடவல்லது. ஃபிஜியில் பாரத நாட்டு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பரப்ப ஒரு பாராட்டுதற்குரிய முன்னெடுப்பு நடந்து வருகிறது. அங்கே இருக்கும் புதிய தலைமுறையினர் தமிழ் மொழியோடு இணைந்து கொள்ள பல நிலைகளில் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த மாதம் ஃபிஜியில் ராக்கி பகுதியில் அங்கிருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் முதன் முறையாக தமிழ் தினம் கொண்டாடப்பட்டது. அன்றைய தினத்தன்று குழந்தைகளுக்கு கிடைத்த மேடையில் அவர்கள் தங்களுடைய மொழியின் பெருமை குறித்து தங்குதடையின்றி உரையாற்றினார்கள். குழந்தைகள் தமிழில் கவிதைகளை உரைத்தார்கள், சொற்பொழிவு ஆற்றினார்கள், தங்களுடைய கலாச்சாரத்தை மெத்த தன்னம்பிக்கையோடு மேடையில் வெளிப்படுத்தினார்கள். அண்மையில் காசி தமிழ்ச் சங்கமம் 4ஆம் ஆண்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்ததையும் அது தொடர்பான பாடலையும் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்த ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமத்தின் மூலம் ஏராளமான குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் தமிழ் மொழி மீதான ஆர்வம் அதிகரித்திருப்பதாகவும், இதுவே மொழியின் பலம், பாரதத்தின் ஒற்றுமை என்றும் அவர் கூறினார். மிகவும் வளமையானது. காசி தமிழில் வேண்டிக் கொண்டிருந்தேன். இன்று தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட குழந்தைகள், இளைஞர்கள் மத்தியில்
தமிழ் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. இதுதான் மொழியின் பலம், இதுவே பாரதத்தின் ஒற்றுமை. நண்பர்களே, அடுத்த மாதம் நமது தேசத்தில் 77வது குடியரசு திருநாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வாய்க்கும் போது நமது மனம் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அரசியல் சட்ட நிறுவனர்களையும் நன்றியுடன் நினைத்து பார்த்து உணர்வுமயமாகி விடுகிறது. நமது தேசம் விடுதலை அடைய மிக நீண்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. சுதந்திர போராட்டத்திலே தேசத்தின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் தங்களுடைய பங்களிப்பை அளித்தார்கள். விரைவில் நாட்டின் 77வது குடியரசு திருநாளை கொண்டாட உள்ளோம். இந்த தருணத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களையும் அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்களையும் நாம் நன்றியுடன் நினைத்து பார்ப்பதுடன் அவர்கள் குறித்த உணர்வு மேலோங்கி விடுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்த தருணத்தில் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த பார்வதிகிரி என்ற சுதந்திர போராட்ட தியாகிக்கு தாம் நினைவஞ்சலியை செலுத்துவதாக அவர் தெரிவித்தார். இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர்தாம் ஒடிஷாவின் பார்வதிகிரி அவர்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவர் பிறந்த நூற்றாண்டு கொண்டாடப்படும். அவர் 16 வயதிலேயே வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டார். நண்பர்களே, சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பார்வதிகிரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சமூக சேவை மற்றும் பழங்குடியின மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்தார். பல அநாதை இல்லங்களை நிறுவினார். கருத்தூக்கம் அளிக்கும் அவருடைய வாழ்க்கை அனைத்து தலைமுறையினருக்கும் வழிகாட்டும் விளக்காக இருக்கும். விவேகானந்தர் பிறந்த நாளான தேசிய இளைஞர் தினத்தையொட்டி அண்மையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்திருப்பது பெருமை அளிப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகமான ICMR வெளியிட்டுள்ள அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அதில் நிமோனியா மற்றும் சிறுநீரக தொற்று போன்ற நோய்களுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் பலம் குன்றியவையாக இருப்பது கவலை அளிக்கக்கூடியது என்று பிரதமர் கூறினார். மருத்துவரின் ஆலோசனைப்படியே அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்கள் விருப்பப்படி மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ICMR यानी இந்திய மருத்துவ ஆய்வுக்குழு தற்போது அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது. நிமோனியா மற்றும் UTI, அதாவது சிறுநீரக தொற்று போன்ற நோய்களுக்கு எதிராக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், அதாவது நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் பலம் குன்றியவையாக இருக்கிறது என்று இதில் கூறப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் இது மிகவும் கவலை தரும் விஷயம். அந்த அறிக்கையின்படி இதற்கான மிகப்பெரிய காரணம் என்றால் மக்கள் சற்றும் சிந்திக்காமல் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை எடுத்துக்கொள்வது தானாம். போகிற போக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடியவை அல்ல இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பிகள். இவற்றை மருத்துவரின் ஆலோசனைப்படியே மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மாத்திரை போட்டுக்கொள்வோம், அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை அடைவோம் என்று இப்போதெல்லாம் மக்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இதன் காரணமாகவே நோய்களும் நோய் தொற்றுக்களும் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகளை பயனற்று போகச் செய்கின்றன. தயவு செய்து உங்கள் இஷ்டப்படி மருந்துகளை பயன்படுத்தாதீர்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்ளுகிறேன். நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகள் விஷயத்தில் இதை நினைவில் வைத்திருப்பது மிகவும் அவசியம். மருந்துகளை எடுத்துக்கொள்ள வழிகாட்டுதலும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுக்கு மருத்துவர்களும் அவசியம் என்றே நான் கூறுவேன். இந்த பழக்கம் உடல் நலத்தை மேலும் சிறப்பாக்க உதவுவதாக இருக்கும். ஆந்திர மாநிலம் நார்சாபுரம் மாவட்டத்தில் லேஸ்கிராஃப்ட் கைவினை கலைஞர்களுக்கு மாநில அரசும் நபார்டு வங்கியும் இணைந்து புதிய திறன் பயிற்சியை அளித்து வருவதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் பணியை மேற்கொள்ளும் மக்களை முன்னிறுத்துவதற்கான மேடையாக மனதின் குரல் அமைந்துள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மணிப்பூரைச் சேர்ந்த சோகோனே கிரிசேனா என்பவர் தனது குடும்பத்தினருடன் இணைந்து பாரம்பரிய விவசாயத்தில் ஈடுபட்டு வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதனால் பல்வேறு சந்தைகளை அவர்கள் இணைப்பதுடன் உள்ளூர் மக்களுக்கும் அதிகாரம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார்.
பொருளாதார வளர்ச்சியும் இதனால் மேம்பட்டு வருவது அவர்களுக்கான அடையாளமாக உள்ளது என்று நரேந்திர மோடி தெரிவித்தார். குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் கடந்த நவம்பர் 23ஆம் தேதி தொடங்கி தற்போது நடைபெற்று வரும் ரன்னோற்சவம் வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நடைபெறுவதை எடுத்துரைத்த பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த உற்சவத்தில் நாட்டுப்புற கலைகள், இசை, நடனம் மற்றும் கைவினை திறன் பன்முகத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்று பிரதமர் கூறினார். अपने यूनिक उत्सव के साथ तैयार मिलेगा. நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று தொடங்கியது. இது பிப்ரவரி 20 வரை நடக்கும். இங்கே கட்சின் நாட்டுப்புற கலாச்சாரம், நாட்டுப்புற இசை, நடனம் மற்றும் கைவினை திறனின் பன்முகத்தன்மை காண கிடைக்கும். கட்சின் பாலை நிலத்தின் மீது வெண்ணிலவு கம்பளம் விரிக்கின்றது. அந்த காட்சி அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளக்கூடிய ஒன்றாகும். இந்த ரன் உற்சவத்தின் டென்ட் சிட்டி, கூடார நகரம் மிகவும் பிரபலமானதாகும். கடந்த ஒரு மாதத்தில் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தேசத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் இந்த ரணோத்சவத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கும் சந்தர்ப்பம் வாய்த்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ளுங்கள். பாரதத்தின் பன்முகத்தன்மையின் ஆனந்தத்தை உணர்ந்து பாருங்கள். இந்த ஆண்டின் கடைசி மனதின் குரல் என்பதால் வரும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு முன்பாக வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற உறுதிப்பாட்டை உண்மையாக்கும் வகையில் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம். அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆந்திர பிரதேச மாநிலம் கோதாவரி மாவட்டத்திற்கு சென்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை கட்சி நிர்வாகிகளுடன் பார்வையிட்டார். அப்போது மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா, ஆந்திர மாநில நிதியமைச்சர் பையவுலா கேசவ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதன் பின்னர் CSR நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் ட்ரோன் பயிற்சி மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவற்றை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். பின்னர் வளர்ச்சியடைந்த பாரதம், டிஜிட்டல் இந்தியா என்ற கருப்பொருளில் பள்ளி மாணவர்கள் வரைந்த ஓவியங்களையும் அவர் பார்வையிட்டு டிஜிட்டல் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். கர்நாடக மாநிலம் கார்வார் கடற்படை தளத்தில் நீர்மூழ்கி கப்பலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். கோவா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக நேற்றிரவு கோவா சென்றடைந்த குடியரசுத் தலைவரை கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் மற்றும் அம்மாநில அமைச்சர்கள் வரவேற்றனர். பின்னர் இன்று கார்வாரில் உள்ள துறைமுகத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்கு நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமிற்கு பின்னர் நீர்மூழ்கி கப்பல் பயணம் மேற்கொள்ளும் 2வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் நாட்டின் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் இந்திய மருத்துவ சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருத்துவர்கள் ஆற்றிய பங்கு மகத்தானது என்று தெரிவித்தார். மருத்துவத்துறையில் இந்திய மருத்துவ சங்கம் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து வருவதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். आयुष्मान भारत स्वास्थ्य का सीधा रिलेशन स्वास्थ्य बचाने के लिए खर्चा करने की क्षमता पर था, तो 5 लाख और कई राज्यों ने 10-10 लाख की योजना की है, तो 15 लाख तक का पूरा खर्चा आज 70% भारत में फ्री ऑफ कॉस्ट हो गया और 5 लाख का 100% भारत में। ये बहुत बड़ी उपलब्धि है। आयुष्मान भारत ने भारत की स्वास्थ्य में बहुत बड़ा अंतर लाया है। 1,65,000 करोड़ का ऐसा इंफ्रास्ट्रक्चर जो आपके स्तर के यहाँ सभागार में बैठे वो डॉक्टरों को तो दिखाई नहीं पड़ेगा। मैं PSC और CSC की बात करता हूँ। 1,65,000 करोड़ रुपया CSC, PSC, कम्युनिटी हेल्थ सेंटर और पब्लिक हेल्थ सेंटर के इंफ्रास्ट्रक्चर को बढ़ाने के लिए और स्ट्रेंथन करने के लिए हमने வளர்ச்சியடைந்த இந்தியா ராம்ஜி சட்டம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவிப்பதாகவும் இந்த சட்டம் குறித்து அவர் விவாதிக்க தயாரா என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவால் விடுத்துள்ளார்.
சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு குறித்த விஷயத்திலும் ஸ்டாலின் அரசியல் செய்து வருவதாக குறை கூறினார். ஏற்கனவே ஏழை மக்களுக்கு 100 நாட்களாக இருந்த வேலை நாட்கள் புதிய சட்டத்தின் மூலம் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அதனை புரிந்து கொள்ளாமல் அனைத்தையும் அரசியலாக்குவதை முதலமைச்சர் வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்றார். I am asking Stalin, whenever he is ready, he can come and discuss with me or debate with me. What is the defect in the G Ramji? Viksit Bharat G Ramji is empowering the citizens, ensuring 125 days employment and digitalization, transparency, accountability. So, and the Panchayat Grama Sabha meetings, they are selecting through the beneficiaries. Like that, big beneficiaries, they can get work. Whether Stalin is denying, he don't want to 125 days the work employment for the people. See, the Stalin has always play a dirty politics. See, this is the going to help to the poor and those who are not have the employment, they may get the employment opportunity. This is the, he has to be welcome. But for the politics purpose, he is opposing. So everything he can't play the politics. This is the helping to the people. So he has to come forward to help the people. Or if you not come forward, you keep quiet. Or otherwise, if you feel something is there, you come and debate. I am asking, I am fixing the date. If you ready, you come and debate with me. I am calling to the Stalin for the debate. இதன் பின்னர் நீலகிரி சென்ற இணையமைச்சர் எல் முருகன் அங்கு எடப்பள்ளி சித்தகிரி சாய் மருத்துவமனையில் பெண்களுக்கான நடமாடும் புற்றுநோய் மருத்துவ பரிசோதனை பிரிவினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைவருக்கும் சிறந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். இன்னைக்கு ஹெல்த் பத்தி சுகாதாரத்திற்கு நம்முடைய அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்து வந்திருக்கின்றோம். அனைவருடைய நம்பிக்கையோடு அனைவருடைய வளர்ச்சிக்காக இந்த நாடு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கு. அதனால தான் 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதமாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வல்லரசு நாடாக அதை நோக்கி நாம் பிரயாணம் எடுத்திருக்கோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பெகல்காம் தாக்குதல் முதல் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி வரை அதிரடி காட்டிய இந்திய ராணுவம். உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர் பட்டியல் 5வது முறையாக முதலிடம் பிடித்து பிரதமர் நரேந்திர மோடி சாதனை. தில்லி தேர்தல் முதல் பீகார் தேர்தல் வரை வெற்றி கொடிநாட்டிய கட்சிகள், பரபரப்பான அரசியல் களம். கரூர் கூட்ட நெரிசல், அகமதாபாத் விமான விபத்து, நெஞ்சை உலுக்கிய உயிரிழப்பு சோகங்கள். ஜிஎஸ்டி வரி குறைப்பும் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய மத்திய அரசின் அறிவிப்பும். ஒரு சவரன் 78,000 தொடங்கி 1,00,000 தொட்ட தங்கத்தின் புதிய உச்சம். 2026 வரவேற்க இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் 2025 நடந்த முக்கிய நிகழ்வுகளின் அலசல் உங்கள் டிடி தமிழில். இந்தியா இந்த வருடம் வரும் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கின்றன. கோவையில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் வரையுள்ள மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் பெயர் வைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்து நாட்டு மக்களின் பசிப்பிணியை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்த பாரத ரத்னா சி சுப்பிரமணியத்தின் கொள்கைகள் வேறானாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்று நாட்டுக்காக பணியாற்றிய தலைவர்களை போற்றுவதே மாண்பு என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது புகழை பரப்பிட வேண்டும் என பி.கே. கிருஷ்ணராஜ் வானவராயர் வைத்த கோரிக்கையை ஏற்று கோவை மாநகரின் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் மேம்பாலம் என்று பெயர் சூட்டும் அறிவிப்பை பகிர்ந்து கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது.
இந்நாளையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியினர் பேரணி நடத்தினர். தொடர்ந்து அன்னாரது நினைவிடத்தில் பிரேமலதா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் அனைவருக்கும் உதவும் அவருடைய உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற தனது நண்பர் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூர்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். விஜயகாந்த் நினைவிடத்தில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். ஏழை மக்களின் பசியை போக்கி வரும் தேமுதிகவின் நற்பணிகள் என்றென்றும் தொடர வேண்டும் என்று எல் முருகன் தெரிவித்தார். அவரை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் அவருடைய சினிமா ஷூட்டிங் ஆகட்டும் அல்லது வேறு எங்கே இருந்தாலும் கூட அனைவரும் சாப்பிட்ட பிறகு எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கத்தை வச்சுருந்துருக்கிறார். அதே போல் அவர் ஒவ்வொரு வருஷமும் கூட அன்னதானம் அல்லது சமூக சேவைகள் என்று அவருடைய சொந்த செலவில் சமூக சேவைகள் செய்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர் பேரில் இங்கே தொடர்ந்து அவருடைய அறக்கட்டளையில் அன்னதானம் கூட இங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய குரு பூஜை, அவருடைய புகழ், அவருடைய சினிமா துறை அல்லது பொதுமக்கள் அனைவருக்கும் அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்க வேண்டும், அவருடைய புகழ் பரவ வேண்டும். அவரை பற்றி வருங்கால சந்ததிகளும் கூட அறிய வேண்டும். முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அரசியலில் மிக நேர்மையானவர், துணிச்சலானவர். அவர் இன்னும் ஆரோக்கியமாக நீடூழி வாழ்ந்து ஒரு சாதனையை படைத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அக்கா பிரேமலதா அவர்களின் அந்த கொள்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தீவிரமாக. ஆக அவர் என்ன நினைத்தாரோ, தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவரது நினைவு நனவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் கனவு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று 2வது நாளாக நடைபெறுகின்றன. எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலின்படி 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அவர்களில் முகவரி மாறிய இடம்பெயர்ந்த வாக்காளர்கள், 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க படிவம் 6 பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கடந்த 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று 2வது நாளாக சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இதில் வாக்காளர்கள் தங்களின் பெயரை சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள புதிய ஆவணங்களுடன் படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்று புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச உள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் 4வது ஆண்டாக நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா போர் நிறுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ட்ரம்பின் மத்தியஸ்த முயற்சியின் ஒரு பகுதியாக அமைதி ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது குறித்து ஜெலன்ஸ்கி அப்போது விவாதிப்பார் என்று தெரிகிறது. யுக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்தும் ஜெலன்ஸ்கி விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கனடாவில் உள்ள ஹாலிஃபாக்ஸில் தங்கியிருந்த போது ஜெலன்ஸ்கி நேற்று கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது யுக்ரைனுக்கு $1.82 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார உதவி வழங்க கனடா பிரதமர் ஒப்புதல் தெரிவித்தார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி ஏற்பட அந்நாட்டு அரசு ஆர்வம் காட்டவில்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலில் யுக்ரைன் தரப்பில் போர் நிறுத்தத்திற்கான அவசரம் இருப்பதாக தெரியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யுக்ரைன் இந்த மோதலை அமைதியான முறையில் தீர்க்க முன்வராவிட்டால் ரஷ்யா தனது சிறப்பு இராணுவ நடவடிக்கைகள் மூலம் யுக்ரைனின் அனைத்து இலக்குகளையும் தாக்கும் என்று புதின் எச்சரித்திருப்பதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கிறது. புதினின் இந்த சமீபத்திய கருத்துக்கள் குறித்து அமெரிக்க அரசு உடனடியாக பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா நாடுகளில் இந்த உலகக்கோப்பை தொடர் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்கும் 15 பேர் கொண்ட இந்திய இளையோர் அணியை BCCI அறிவித்துள்ளது. ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான அணியில் விகான் மல்கோத்ரா துணை கேப்டனாக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வைபவ் சூரியவன்சி, ஆரோன் ஜார்ஜ், அபிக்யான் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள இந்திய அணி பங்களாதேஷ், நியூசிலாந்து, அமெரிக்கா ஆகிய அணிகளுடன் குரூப் B பிரிவில் இடம்பெற்றுள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறும் முதல் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.